Good morning everyone. Today is 30th July. Myself Kavin. I welcome you all to Kavin IAS Academy. Dear friends, let us look into today's important news headlines. Seri. So, in the paper la innikku pathina Supreme Court restricts retrospective environmental clearances. Okay. First environmental clearance na enna appdi nama terinju. See, environmental clearance na நீங்கள் சப்போஸ் ஒரு ஃபேக்ட்ரி செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் பொல்யூட்டன்ட் வரும், அது கண்டிப்பாக என்விரான்மெண்ட்டை வந்து பாதிக்கும். பட் நம்ம என்விரான்மெண்ட் மட்டுமே பார்த்தா கண்டிப்பாக எக்கானமியோடைய நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. ஓகே, ஸோ எப்போவுமே என்விரான்மெண்ட் எக்கானமி இந்த ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணிட்டு தான் போகணும். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரி வருது, ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வருது, ஃபார் எனி திங் தே ஹேவ் சர்டன் நார்ம்ஸ். அந்த நார்ம்ஸை டைம் டு டைம் ரெகுலேட் பண்ணிவிட்டு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2020 ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. 2020 இந்த இயர் தே மே ஹாவ் சம் மெட்ரிக்ஸ். இவ்வளோ லெவல்ஸ் ஆஃப் லெட் உங்களுடைய நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணுற வேஸ்ட் வாட்டரில் இருக்கலாம். ஓகே, தென் ஆஸ் டைம் கோஸ் பை தே வில் சி, ஓகே லெட்டோடைய பொல்யூட்டன்ட் லெவல் ரொம்ப 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 ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வச்சுருக்கோம் நாம். அதனால் எந்த இண்டஸ்ட்ரியும் வரமாட்டேங்குது. இன்றைக்கி டேட்டில் இண்டஸ்ட்ரி வரலைன்னா என்ன நடக்கும் நல்லா யோசிப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்காது, நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டீங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வராது. ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வரலைன்னா உங்களால் உங்களோட எசென்ஷியல்ஸ் இருக்கிற ஃபியூவல் அதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியாது. அதோட அசோசியேட் இன்னொரு பெரிய பிரச்சனை தெரியுமா, வேலை இல்லைன்னா யூத் இருக்காங்களே, தே வில் பி லைக் எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். ஓகே, ஸோ கேள்விப்பட்டிருப்பேன், எம்டி மைண்ட் இஸ் டெவில்ஸ் ஒர்க் ஷாப். அவங்களுக்கு டைரெக்ஷன் இருக்காது. தே வில் இண்டல்ஜ் தெம்செல்ஸ் இன்டு சம் கைண்ட் ஆஃப் க்ரைம். ஓகே, டு யூ கெட் இட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ பேலன்ஸ் பண்ணி தான் போகணும், அதில் வேறு ஒரு ஆப்ஷனே கிடையாது. ஸோ இவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஆமாம் நம்ம இந்த வேஸ்ட் டிஸ்சார்ஜ் நார்ம்ஸை ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக வச்சுருக்கோம் அப்படின்னு மேபி ஒரு 2025ன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இயர் இந்த 2025 தே மே சேஞ்ச் தி நார்ம்ஸ், அண்ட் தே மே ரிலாக்ஸ் ஆல்சோ. தட் இஸ் இன்னிலேருந்து யாரோ புதுசாக ஃபேக்ட்ரி செட்டப் பண்ணோன்னா நீங்கள் போன தடவை டிஸ்சார்ஜ் பண்ணுற அளவுக்கு பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். தே மே பிரிங் சச் சேஞ்சஸ். பட் அது வரைக்கும் ஓகே, ஃபைன், ஓகே, இதுதான் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ். இப்போ இதில் டேர்ம் கொடுத்துருக்கேன் ரெட்ரோஸ்பெக்டிவ் அப்படின்னு. இப்போ ஃபார் ஒன்றுமே இல்லைங்க, 2020 ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்ட் நார்ம்ஸ். ஒரு ஃபேக்ட்ரி ஓனர் வந்து 2020 ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணிட்டார். ஓகே, இந்த நார்ம்ஸை புதுசாக சேஞ்ச் பண்ணிட்டாங்க. புதுசாக சேஞ்ச் பண்ணுறதுல நார்ம்ஸ்லாம் ரிலாக்ஸ் பண்ணி விட்டுட்டாங்க. அப்புறம் இந்த ஃபேக்ட்ரி ஓனர் என்ன சொல்லுவார்னா, சார் நான் இவ்வளோ ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக நார்ம்ஸ் வச்சுருக்கேன், அதனால என்ன நடக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து நான் என்விரான்மெண்டல் ஸ்டாண்டர்ட்ஸ் பெட்டராக மீட் பண்ணுறதுக்கு ஐ எம் ஸ்பெண்டிங் மோர், ஸோ என்னோடய ப்ராஃபிட் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து he will raise a concern the ministry. ஸோ மினிஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே ரெட்ராஸ்பெக்டிவாக, தட் இஸ் 2020 யாரெல்லாம் ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ அவங்களே வந்து இந்த நியூ நார்ம்ஸ் தகுந்தாப்பில் ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க. தட் இஸ் கால்ட் அஸ் ரெட்ராஸ்பெக்டிவ் என்விரான்மெண்டல் கிளியரன்சஸ். இல்லாட்டி வந்து பழைய நார்ம்ஸ் படி ஒரு ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சுருப்பாங்க. ஓகே, பழைய நார்ம்ஸ் படி 2020 நார்ம்ஸ் படி ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சுருப்பேன். பட் 2025 நார்ம்ஸ் படி அந்த ஃபேக்ட்ரி வந்து தே வில் பி மீட்டிங் தி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இந்த ஃபேக்ட்ரி ஓனர் போய் சொல்லுவார், சரிங்க சார் அப்போ நீங்கள் சீல் வச்சிங்க, ஓகே நான் ஏற்றுக்கிறேன், பட் இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு ஐ மீட்டிங் தோஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்க கோர்ட் ரிலீஸ், ஓகே சரி அப்படின்னா ரெட்ராஸ்பெக்டிவ், சரி இப்போ நீயும் ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு மினிஸ்ட்ரியில் ஏதோ ஒரு ஆஃபீஸில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் அப்படியே பர்மிஷன் கொடுத்தாலும் கொடுத்துடலாம். சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா, நோ, நீங்கள் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸ் கொடுங்க, பட் ரெட்ராஸ்பெக்டிவாக கொடுக்கக்கூடாது. அதான் இங்கே கொடுத்துருக்கான் பாருங்கள். The Supreme Court on Wednesday quashed
with perspective effect or 2021 official memorandum granting ex post facto environmental clearances on infrastructure project. இந்த ex post facto law அப்படிங்கிறது நாம் எங்கே படிப்போம்? நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா பாலிட்டியில் படிப்போமா? பாலிட்டியில் இது எந்த ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நோ எக்ஸ் போஸ்ட் ஃபேக்டோ லா அப்படிங்கிறது இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்ட் 3ல் வரும். அது எந்த ஆர்டிக்கல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். ஓகே, சரி, நான் சொன்ன நியூஸ் பேப்பர் படிக்கும்போது எவ்வளோ ரிவிஷன் நடக்கும் தெரியுமா? நீங்கள் நேற்று பாலிட்டி படிச்சிருப்பீங்க, நீங்கள் ஏதோ நார்மலான என்விரான்மெண்ட் புக் படிங்களேன், படித்த பாலிட்டி ரிவைஸ் ஆகாது. இப்படி நியூஸ் பேப்பர் படிக்கும்போது மட்டும்தான் நேற்று படித்த பாலிட்டி, எப்போயோ படித்த ஹிஸ்ட்ரி, என்றைக்கோ படித்த என்விரான்மெண்ட் எல்லாமே நீங்கள் கோரிலேட் பண்ணி ரிவைஸ் பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதை பாருங்கள். அகெயின் இந்த காவேரி இஷ்யூ ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். Kaveri Water Regulation Committee Chairperson Vineet Gupta on Wednesday asked Tamil Nadu and Karnataka to come up with distress sharing formula. Okay, that is என்னென்னா, ஓகே, ஒரு நார்ம் செட் பண்ணிட்டாங்க. தட் இஸ் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாடுக்கு இவ்வளோ வாட்டர் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நார்ம் செட் பண்ணிட்டாங்க. பட் அட் டைம்ஸ் டிஸ்ட்ரெஸ் இருக்கும்ல, தட் இஸ் இந்த எல் நினோ இயர், தண்ணி தி ரெயின்ஃபால் இஸ் நாட் அட் பார் ஒரு நார்மல் இயருக்கு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நீங்கள் ஷேர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது. சி ஆஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் நீங்கள்லாம் யோசிக்கணும். தமிழ்நாடுக்கும் கர்நாடகாவுக்கும் இவ்வளோ வாட்டர் ஷேரிங் இஷ்யூஸ் வருது, இந்த மாதிரி இஷ்யூஸை எப்படி ரிசால்வ் பண்ணலாம்? சி கர்நாடகா ஆக்சுவலி என்னென்னா, ஒரிஜினல் இதை படி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுக்கு அதிக ஷேர் கொடுக்கணும். பட் என்ன ஆச்சுன்னா, கர்நாடகாவுக்கு அதுக்கப்புறம் பெங்களூர்னு ஒரு சிட்டி டெவலப் ஆயிடுச்சு. Now when Bangalore as a city has developed, அவங்களுடைய வாட்டர் நீட்ஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, ஸோ தே ஆர் சேயிங் லைக் நோ, நாங்கள் இவ்வளோலாம் தண்ணி தர முடியாது, தே ஆர் கட்டிங் டவுன் தேர் வாட்டர் ஷேரிங். இந்த மாதிரி சுச்சுவேஷன் இப்போ நம்ம ஊரில் என்ன பிரச்சனை, தண்ணி கம்மியாக வந்தால் டெல்டா ஃபார்மர்ஸ், தஞ்சாவூர் அந்த டெல்டாவில் இருக்க ஃபார்மர்ஸ்க்கு வந்து தண்ணி கம்மியாக கிடைக்கும். தே கேனாட் டு ரைஸ் கல்டிவேஷன், ஃபுட் செக்யூரிட்டி பாதிக்கப்படும். இதுக்கெலாம் என்ன மாதிரி சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்போ நீங்கள் இதை மல்டி டைமென்ஷனல் அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன், நாம் வந்து இந்த வாட்டர் ஹங்கரி க்ராப்ஸ் லைக் சுகர் கேன், ரைஸ் அதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். சி மில்லட்ஸ் நம்ம இந்தியாவில் வந்து கொஞ்சம் எல்னினோ மான்சூன் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாவே நாம் ரொம்ப பயப்படுவோம், நாம் ரொம்ப யோசிப்போம். தட் இஸ் என்ன ஆகும் நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டி, ஹவு ஆர் வி கோயிங் டு ஃபேஸ் திஸ் எல் நினோ இயர், அப்படி இப்படின்னு நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் பார்ப்போம். பட் நான் இதில் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன் யாரும் வந்து மில்லட் கல்டிவேஷன், நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, ரைஸ்லேருந்து மில்லட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணணுன்னு ஏன் யாரும் யோசிக்கலை? இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க, சார் இதை மில்லட்ஸ் பற்றி நிறைய பேருக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடையாது. ஐ மீன் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஓகே, பட் நிறைய பேர் வந்து அதோட டேஸ்ட் லைக் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆர் எல்ஸ் ஃபார் தட் மேட்டர் அது ஒரு புவர் மேன்ஸ் ஃபுட்டாக கன்சிடர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறையா வாட் யூ சே ஒப்பீனியன் இருக்குது மில்லட்ஸ் பற்றி. நான் ரியாலிட்டியில் சொல்லட்டுமா, அண்ட் ஒப்பீனியன் அபவுட் ஒன் பர்டிகுலர் ஃபுட் இன் அவர் கண்ட்ரி இஸ் ஷேப்ட் பை அட்வர்டைஸ்மெண்ட்ஸ். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன். when celebrities can advertise for health drinks, why cannot they advertise for healthy food choices? See, அதெல்லாம் அவங்க ஃபிலாந்த்ரோப்பியாகவே பண்ணலாமே. ஈட் மில்லட்ஸ், கன்சியூம் மில்லட்ஸ். மில்லட்ஸில் எத்தனை வகைகள் இருக்குது, ராகி, திணை, கம்பு, கேழ்வரகு, கம்பு, சோளம், so many varieties of millets. அதெல்லாம் நாம் ஏன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண மாட்டேங்கிறோம்? எல் நினோ மாதிரியான கண்டிஷன்ஸ்லாம் அதை ரொம்ப ஈஸியாக வந்து வித்ஸ்டாண்ட் பண்ணிடும். See, as IAS officers you will have to look at such solutions. அதே மாதிரி இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெயின் வந்தால் போதும், பெங்களூரில் ஃப்ளட் வந்துடும், சென்னையில் ஃப்ளட் வந்துடும். ஏன் அந்த ரெயின் வாட்டரை வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் நார்ம்ஸ் நம்ம இதில் இல்லை? நீங்கள் சொல்லலாம் சார் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதோட காஸ்ட் வேறு இதில் போகும். நீங்கள் சீரியஸ்லி நீங்கள் பாருங்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் ஒரு ஆஃபீஸருக்கு ரெண்டு வண்டி கொடுப்பாங்க. டைம்ஸ் ஆஃபீஸர் போகும்போது 2 வண்டியும் வரும், 2 வண்டியும் ரிட்டர்ன் போகும். லஞ்ச் அப்போ நிறைய பேர் வந்து வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போவாங்க. எவ்வளோ ஃபியூவல் செலவாகுது?
அந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ்க்கு எவ்வளோ செலவாகுது, அந்த வண்டியை ஓட்டுற டிரைவருக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க. தீஸ் திங்ஸ் நீட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் காஸ்ட் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் மற்ற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் தட் இஸ் நீங்கள் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சொல்யூஷன்ஸ் நீங்கள் யோசிக்கணும். ஃபார் தட் நியூஸ் பேப்பர்லாம் படித்து இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்கள் உடனே டோன்ட் கோ டு யுவர் மொபைல் ஃபோன்ஸ் ஆர் டோன்ட் இமீடியட்லி ஓப்பன் யூர் ஹிஸ்ட்ரி புக்ஸ். நியூஸ் பேப்பர் படிச்சிட்டிங்களா அப்படியே பேசாமல் உட்காருங்க. ஒரு ப்ராப்ளம் எடுத்துங்க, இப்படி பேசாமல் உட்காந்து யோசிங்க. ஓகே, தமிழ்நாடுக்கும் கர்நாடகம் தண்ணி பிரச்சனை இருக்குது, இதுக்கெலாம் நாம் என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம். நீங்கள் இப்படி உட்காந்து யோசிக்க உங்களுக்கு ஐடியாஸ் வரும். யூ ஆர் நாட் பிகமிங் IAS ஆஃபீஸர்ஸ் டு டூ யுவர் ருட்டீன் ஜாப். ருட்டீன் ஜாப் பண்ணுறதுக்கு Group 2 officer, Group 4 officer is enough. Why have IAS officers? Why have Group 1 officers? You need to think intellectually. Please, my dear friends. உங்களோட பர்பஸ் என்ன, உங்களோட ஃபங்க்ஷன் என்ன, அந்த ரோலை புரிஞ்சிட்டு படிங்க. ஓகே, டோன்ட் கோ இன்டு ரோட் லேர்னிங் ஆஃப் திங்ஸ். அக்ரிகல்ச்சர் வாரியாக என்ன சொல்யூஷன், ஹைட்ரோலாஜிக்கலி வாட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேன் வி ஹேவ், ஈக்கோலாஜிக்கலி வாட் கைண்ட் ஆஃப் சொல்யூஷன்ஸ் கேன் யூ ஹேவ். நான் ரொம்ப ஓப்பனாகவே சொல்கிறேன்ல, இன்னைக்கு டேட்டில் அந்த ஹைவேஸ் டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற பேரில் அந்த த ட்ரீஸ் ஆர் கட் வித்தவுட் எனி கன்சிடரேஷன். நான் இப்போ ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் மரம் எல்லாம் வெட்டிட்டீங்கன்னா எப்படிங்க பர்க்குலேஷன் நடக்கும்? பர்க்குலேஷன் நடக்கலைன்னா எல்லா வாட்டரும் அந்த ஃப்ளோவில் தானே போகும். தண்ணி ஒரு இடத்துல தேங்கி நின்னால் தான் பர்க்குலேஷன் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், திஸ் இஸ் தி கிரவுண்ட். இந்த இடத்துல தேங்கி நின்னால் தான் தி வாட்டர் வில் பர்குலேட். இது தேங்கி நிற்கணும், இங்கே ஏதோ ஒரு மரம் இருக்கணும். இது மரம் இருந்தால் இட் வில் ஸ்டாப் தி வாட்டர் அண்ட் இட் வில் ஸ்லோலி பர்குலேட் இன்சைட். இட் இஸ் ஃப்ளாட் லேண்ட், வாட்டர் வில் கீப் ஃப்ளோயிங் லைக் திஸ். ப்ளீஸ் திங்க் யோசிச்சா தான் உங்களுக்கு சொல்யூஷன்லாம் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன? எஸ், வெரி இம்பார்ட்டன்ட். America has fast-tracked act for 100% tariff on trade partners of Russia. என்ன அர்த்தம்? தட் இஸ் யாரெல்லாம் வந்து ரஷ்யா கூட ட்ரேடில் இருக்காங்களோ, அது என்ன வேணாலும் வாங்குங்க. நீங்கள் ரஷ்யா கிட்டேருந்து ஆயுதத்தை வாங்குங்க, எண்ணெயை வாங்குங்க. You may buy whatever you want to buy from Russia. That's none of their concern. If you are trade partner with Russia, அமெரிக்கா வில் இம்போஸ் 100% டேரிஃப். 100% டேரிஃப்னா என்னென்னா, இப்போ இந்தியா ஒரு சின்ன இன்ஃபோகிராஃபிக்லேயே பார்க்கலாம். திஸ் இஸ் இந்தியா, திஸ் இஸ் ரஷ்யா, திஸ் இஸ் USA. இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏதோ ட்ரேட் நடக்குது, ஆயில் நடக்குது, ஏதோ ட்ரேட் நடக்குது. இந்த சுச்சுவேஷனில் அமெரிக்கா என்ன சொல்கிறான்னா, சப்போஸ் நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு அனுப்புகிறோம், அதோடைய விலை $100. இவன் என்ன சொல்கிறான், இதோட விலை $100 இருக்கும். ஆனால் நீ அமெரிக்காவுக்குள்ளே என்ட்ரி எடுக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு $100 வரி கட்டிட்டு இந்த பொருள் அமெரிக்காவுக்குள்ளே எடுத்துகிட்டு போ. அதாவது இந்த $100 பொருளுடைய விலை $200 ஆயிரும். ஓகே, இதுக்கு என்ன லாஜிக்னு பார்த்தீங்கன்னா, தட் இஸ் தே வாண்ட் டு ப்ரெஷரைஸ் ரஷ்யா யுக்ரைன் வார் நடக்குது, அந்த வாரை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு ரஷ்யா இஸ் நாட் ரெடி டு ஸ்டாப் தி வார். ஹீ இஸ் ரெடி டு ஃபைட் டு வாட் எவர் எக்ஸ்டென்ட் இட் கோஸ் அப்படிங்கிற மாதிரி ரஷ்யா ஃபைட் பண்ணிகிட்ருக்கான். அமெரிக்கா கேன் மிலிட்ரலி கோவர்ஸ் வெனிசுவேலா ஆர் ஃபார் தட் மேட்டர் ஈரான், பட் இட் கனாட் மிலிட்ரலி கோவர்ஸ் அ கண்ட்ரி லைக் ரஷ்யா அண்ட் ஆல். அது ரியாலிட்டி. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் எக்கனாமிக் கோவர்ஷனுக்கு தான் ட்ரை பண்ணுவாங்க. அவங்கள எக்கனாமிக்கலி எப்படி டைட்டாக பிடிக்கிறது அப்படின்ட்டு. அதில் வந்து இப்போ இந்தியா மாதிரி கண்ட்ரி, இப்போ இதில் போட்டிருக்கான் பாருங்களேன், இன்றைக்கி டேட்டில் ரஷ்யாவுடைய இந்த பெட்ரோல் க்ரூட் ஆயில் எக்ஸ்போர்ட்டில் மெயின் யாருன்னு பார்த்தோம், சைனா, ரெண்டாவது வந்து இந்தியா. ஓகே, தட் இஸ் China accounts for 50% of Russia's crude oil exports, while India accounts for under 40%. அப்படின்னா மற்ற 10% தான் வேறு யாருக்கோ கொடுத்துட்ருக்காங்க. இப்போ இந்தியா மேலே ஒரு ப்ரெஷர் போடுறாங்க, நீ ரஷ்யாட்டிருந்து ஆயில் வாங்கினேன்னா நீ எனக்கு ஒரு பொருள் அனுப்புகிறேல்ல, அது மேலே நான் 100% வரி போடுவேன். இப்போ இது இம்பேக்ட் என்ன நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நேற்றுக்கு வரைக்கும் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு போன பொருள் அதோட விலை $100. இன்றைக்கி 100% வரி ஏற்றிட்டான்.
அப்படின்னு இந்தியாவிலேருந்து ஒரு பொருள் அமெரிக்காவுக்கு போகுதுன்னு அதோட விலை என்ன ஆகும்? 200 ரூபா ஆயிரும். அப்படின்னா நம்மளுடைய பொருளுக்கான டிமாண்ட் அமெரிக்காவில் குறைய ஆரம்பிக்கும். இந்தியாவிலேருந்து தயாரித்த ஒரு பொருளுக்கான டிமாண்ட் அமெரிக்காவில் குறைய ஆரம்பிக்கும். சரி, குறைஞ்சது நமக்கு என்ன வந்தது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நோ, அப்படி குறைஞ்சா ஃபஸ்ட்டு பெரிய பிரச்சனை, அவர் எக்ஸ்போர்ட்ஸ் வில் கம் டவுன். எக்ஸ்போர்ட் குறைஞ்சா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஏர்ன் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம ஒரு பொருளை விற்றுட்டு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறையும். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் குறைஞ்சா நம்மளால ஒரு பொருள், ஆயிலோ இந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக எலக்ட்ரானிக்ஸோ அதெல்லாம் இம்போர்ட் பண்ண முடியாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ரூபா நோட்டை கொடுத்துட்டு, காந்தி தாத்தா நோட்டை கொடுத்துட்டுலாம் வந்து வாட் இஸ் U8 பெட்ரோல்லாம் வாங்க முடியாது, க்ரூட் ஆயில் வாங்க முடியாது. ஹீ நீட்ஸ் டாலர். ஓகே, இப்போ நீங்கள் அமெரிக்காவுக்கு ஒரு பொருள் விற்பனை பண்ணலன்னா உங்களுக்கு டாலர் எங்கேருந்து கிடைக்கும்? ஓகே, தட் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம், எக்ஸ்போர்ட் இந்தியாவுக்கு குறையுதுன்னா இந்தியாவில் எம்ப்ளாய்மெண்ட் குறையும். தேர்ட் பிக் ப்ராப்ளம், இந்தியாவுடைய எக்ஸ்போர்ட் குறைஞ்சா இந்தியாவுடைய ருப்பி வில் டெப்ரிஷியேட். நேற்று நம்ம பார்த்தோமா டெப்ரிசியேஷன். ருப்பி டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா நம்மளோட இம்போர்ட்ஸ் வில் ஸ்டார்ட் பிகமிங் காஸ்ட்லியர். புரியுதா? ஆக்சுவலி அமெரிக்காவோட ஆப்ஜெக்டிவ் என்னென்னா ரஷ்யா மேலே தான் ப்ரெஷர் போடணும், பட் டைரெக்டாக போட முடியல. அதனால தான் ரஷ்யா கூட ட்ரேட் பண்ணுறோம்ல இந்தியா, சைனா, இவங்க மேலே அமெரிக்கா ப்ரெஷர் போடுற ட்ரை பண்ணுறான். யூ கெட் இட்? ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம் என்ன இருக்குது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், அதே நியூஸ் கண்டினியூ ஆகுது. த காவேரி வாட்டர் ரெகுலேஷன் கமிட்டி சேர்பர்சன் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் மாதிரி சுச்சுவேஷனில் இருக்கும்போது தண்ணி எப்படி ஷேர் பண்ணணும், நீங்கள் வந்து ஒரு ஃபார்முலாக்கு வாங்க அப்படின்ட்டு. ஓகே, இப்போ இதில் look when the Hindu over phone when asked by the Hindu over phone for his reaction to Tamil Nadu's complaint that the Kaveri Water Regulation Committee and Kaveri Water Management Authority, which together form implementation of a mechanism for Kaveri Water Dispute Tribunal's Final Award 2000. இதெல்லாம் எந்த ஆர்டிக்கல்? நீங்கள் லக்ஷ்மிகாந்தில் பார்த்தேன்னு என்ன ஆர்டிக்கல்? நம்ம பாலிட்டியில் என்ன ஆர்டிக்கலுங்க இது? இதையும் கமெண்ட்டில் போடுங்க, ஓகேவா? ஸோ இந்த காவேரி வாட்டர் டிஸ்பியூட் ட்ரைபியூனல் எந்த ஆர்டிக்கல் கீழே இருக்கிறதுல நம்ம பாலிட்டியில் நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டே வாங்க, கமெண்ட்டில் அந்த ஆர்டிக்கல் எழுதிட்டே வாங்க. இதோட கான்சிக்வன்ஸ் என்ன தெரியுமா? இந்த பாலிட்டி இருக்குல்ல, நீங்கள் அப்படியே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க, கையோடையே ரிவைஸ் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஓகே, திஸ் இஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் நியூஸ். வெரி ட்ரை. இதுதான் பிரச்சனையே. இப்போ ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இதுக்கு முன்னாடி வித் ரிகார்ட்ஸ் டு இதோட கால்குலேஷன் வந்து 3500 cubic feet per second டு பி ரிலீஸ்ட் பை கர்நாடகா டு இங்கே போச்சு டு பி ரிலீஸ்ட் பை கர்நாடகா டு ஓகே டு ஓகே இந்த 3500 cusecs ஆஃப் வாட்டர் டெய்லி ஃபார் 15 days டு தமிழ்நாடு. ஓகே, நெக்ஸ்ட் இதில் பார்த்தேன், இங்கே ஒரு சின்ன பாயிண்ட் கொடுத்துருக்கான் பாருங்கள். வெரி ட்ரை. இதுதான் பாயிண்ட்டு. இன் வியூ ஆஃப் தி இன்டர்மீடியட் கேட்ச்மெண்ட் பிட்வீன் கிருஷ்ணராஜசாகர் அண்ட் த கபினி டேம்ஸ் இன் கர்நாடகா அண்ட் பில்லிகுண்ட்லு பீங் வெரி ட்ரை இதுதான் பிரச்சனையே. அவன் என்ன சொல்கிறான், எங்கள் ஊரே ரொம்ப ட்ரையாக இருக்குது, இப்படி இருந்துட்டு நாங்கள் எப்படி கீழே தண்ணியை விடுறது? இட்ஸ் வெரி சிம்பிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊர் ட்ரையாக இருக்குன்னு என்ன ஆகும்? அக்ரிகல்ச்சர் நடக்காது. அக்ரிகல்ச்சர் நடக்கலன்னு காமன் மேன் ஃபார் அ காமன் மேன் நாம் இன்றைக்கி எவ்வளோ வேணும் இன்டெலெக்சுவலி நம்ம பேசலாம். காமன் மேன் அட் த எண்ட் ஆஃப் தி டே அவனுக்கு என்ன நீடுனா 3 வேளை சோறு. ஓகே, அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணியே ஆகணும். ஸோ நம்ம இப்படி ஃபைட் பண்ணிகிட்டே இருந்தால் யூ வில் நெவர் ஃபைண்ட் அ சொல்யூஷன். வி ஆர் ஒன்லி ட்ரையிங் டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம். ஓகேவா? இதுக்கு ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்க மாட்டேங்கிறோம். ஓகே, ஸோ சொல்யூஷன் நம்ம இதுக்கு முன்னாடி பேசின மாதிரி தான். ஓகேவா? அக்ரிகல்ச்சரில் எப்படிலாம் சொல்யூஷன் கொண்டு வரலாம், இதெல்லாம் வந்து இந்த மாதிரி நியூஸில் நீங்கள் படிக்கிறீங்களா? ஒரு சின்ன ஒரு டைரி எடுத்துக்கோங்க, டைரியில் எழுதுங்க.
காவேரி issue between Tamil Nadu and Karnataka. என்ன மாதிரி சொல்யூஷன்ஸ் கொண்டு வரலாம்? அக்ரிகல்ச்சர் சொல்யூஷன், பொலிட்டிக்கல் சொல்யூஷன், எக்கனாமிக் சொல்யூஷன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்யூஷன், இன்னும் வேரியஸ் ஹெட்டிங்ஸில் ஒரு சொல்யூஷன் எழுதிட்டே வாங்க. மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் இப்போ இருந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட், இது வெரி இம்பார்ட்டண்ட் இஷ்யூ பாருங்கள். ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் சென்டர் கோயர்சிங் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரர்ஸ் into silence on E20 fuel issue. Very very important. See, இப்போ என்ன சொல்கிறாங்க, E20னா என்ன ஃபஸ்ட் அதை தெரிஞ்சுக்கலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் பெட்ரோல் இருக்குல்ல, இதில் எத்தனாலை பிளெண்ட் பண்ணுறாங்க. எத்தனால் எங்கேருந்து எடுப்பாங்க? சுகர் கேன் இருக்குல்ல, அதை ஃபர்மெண்ட் பண்ணி வர ப்ராடக்ட் தான் எத்தனால். ஓகே, அதுக்கான ப்ராசஸ் என்ன, ஆனரோபிக் ரெஸ்பிரேஷன் என்ன நடக்கும், அது இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். யூ நீட் நாட் வரி அபவுட் தோஸ் திங்ஸ். பட் பாயிண்ட் என்னென்னு பாருங்கள், அதை பிளெண்ட், அந்த எத்தனாலில் பிளெண்ட் பண்ணுறதுனால நிறைய பேர் இப்போ பழைய கார்லாம் இருக்கும், 10 வருஷம் பழைய கார், 15 வருஷம், நம்ம வீட்டிலலாம் நீங்கள் பார்த்து 15 வருஷம் பழைய கார்லாம் ஓட்டுவோம். ஓகே, அதெல்லாம் வந்து இந்த E20 ஃபியூவலுக்கு டியூன்டு கிடையாது. ஓகே, ஸோ அதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. நிறைய கார் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஃபில்டர்லாம் க்ளாக் ஆகுது, ஃபியூவல் லைன்ஸில் ரஸ்ட்டு பிடிக்குது, அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய கார்ஸ் ஃபேஸ் பண்ணுது. ஸோ இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? பேக் டு E10ஓ E0ஓ போயிடலாமா, பியூர் பெட்ரோல் கொடுக்கலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சி, கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்ட் என்னென்னா, தட் இஸ் இந்த மாதிரி இப்போ ஈரான் கூட வார் நடக்குது, இதை E20யே இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஒரு E30 E40 வரைக்கும் எப்படியோ கொண்டு போயிடணும்னு நினைக்கிறாங்க. இந்த ஃபியூவலோட இம்போர்ட், நம்மளோட இம்போர்ட்லேயே மிகப்பெரிய சேலஞ்சு ஃபியூவல் இம்போர்ட் தான். ஏன்னா நீங்கள் ஃபியூவல் இம்போர்ட் பண்ணாமலாம் இருக்கவே முடியாது. ஃபியூவலோட இம்போர்ட் ஸ்டாப் பண்ணிங்கன்னா எக்கானமியே படுத்துகிறோம். ஓகே, ஒரு கூட்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணாது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணலைன்னா தட்ஸ் இட், ட்ரேடு நடக்காது, பீப்புள் வில் நாட் மூவ், ஜாப்ஸுக்கு போக முடியாது நம்மளால், தி எக்கானமி வில் டேக் அ கிரேட் பீட்டிங். ஸோ ஆஸ் அ ப்ரிகாஷனரி மெஷர் வாட் தி கவர்மெண்ட் இஸ் ப்ரப்போசிங் இஸ் தட், சரி நம்ம பிளெண்ட் பண்ணலாம், பெட்ரோலோடைய குவான்டிட்டியை கொஞ்சம், பெட்ரோல் கூட கொஞ்சம் எத்தனால் பிளெண்ட் பண்ணலாம். ஆமாம், பர்ஃபார்மன்ஸ்லேயும் கொஞ்சம் டிப்பு கிடைக்கும், வெஹிக்கிளோடைய இந்த இதுலேயும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு வாட் டு வி சே, லைஃப்லேயும் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும். ஓகே, தட்ஸ் அ சாக்ரிஃபைஸ் தட் வி ஹாவ் டு மேக் அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோடைய ஸ்டாண்டு. அதர்வைஸ் நம்மளோட இம்போர்ட் பில் ரொம்ப அதிகமாயிரும், நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணுவோம். நிறைய இம்போர்ட் பண்ணால் சேம் நேற்று படித்த மாதிரி ருப்பி டெப்ரிஷியேட் ஆகும். ருப்பி டெப்ரிஷியேட் ஆச்சுன்னா இம்போர்ட் வில் பிகம் காஸ்ட்லி அகெயின். இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதா இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள். தட் இஸ் இந்த ஈரான் அமெரிக்கா வார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் E20 நம்ம ஒரு விஷயம் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஈரான் அமெரிக்கா வார் ஸ்டார்ட் ஆகும்போது பெட்ரோல் காஸ்ட் வந்து 101 rupees. ஓகே, பட் அந்த வாரோடைய மேக்ஸிமம்லேயே நம்ம பார்க்க பெட்ரோலும் 108 rupees வரைக்கும் தான் போச்சு. ஓகே, தட் ஷோஸ் த ரெசிலியன்ஸ் ஆஃப் அவர் எக்கானமி டு அ வெரி கிரேட் எக்ஸ்டென்ட். ஓகே, இது இந்த 7 rupeesங்கிறது 10% கூட ஹைக் பண்ணல அந்த ஒரிஜினல் காஸ்ட்லேருந்து. நாம் சொல்ல போனால் 7% தான், 7% கொஞ்சம் கம்மி தான் நம்ம ஃபியூவல் ப்ரைஸ் ஹைக் பண்ணது. ஓகே, இட்ஸ் எ வெரி குட் மெட்ரிக்ஸ். இப்போ நிறைய டெவலப்டு கண்ட்ரீஸே பார்த்திங்கன்னா தேவர் ஸ்ட்ரகிளிங். பெட்ரோல் பாகிஸ்தான்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த பெட்ரோல் விலை எங்கேயோ போயிடுச்சு, அது ஒரு ப்ராப்ளம். ரெண்டாவது ப்ராப்ளம் என்ன, அங்கே வந்து ஃபியூவல் ரேஷனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலி கொரோனா டைமு லாக்டவுன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் நம்ம ஊரில் அதெல்லாம் எதுவுமே நடக்கலை. ஓகே, ஸோ அதுக்கு வந்து E20யும் ஒரு காரணம். ஓகே, அது இல்லாமல் நம்ம வந்து நிறையா ஸ்ட்ராட்டஜிக் பெட்ரோலியம் ரிசர்வ்ஸ் வச்சுருந்தோம். ஓகே, ஸோ இப்போ 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 இவங்களை என்ன சொல்கிறாங்கன்னா, E20 கொண்டு வாங்க, கொண்டு வராதேங்கன்னு சொல்லலை. பட் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் பேஸில் கொண்டு வந்துட்டீங்க, அது கிராஜுவலி தான் கொண்டு வரணும் அப்படின்னு எதிர்கட்சி சொல்லுது. ஸோ எப்போவுமே எதிர்கட்சி சொல்கிறதும் நம்பக்கூடாது, நீங்கள் ஆளுங்கட்சி சொல்கிறது நீங்கள் உடனே நம்பக்கூடாது. யோசிங்க, ஆளுங்கட்சி சொல்கிறது கரெக்டாக, எதிர்கட்சி சொல்கிறது கரெக்டாக. ஓகே, இந்த ரெண்டுக்கு நடுவில் எந்த மாதிரி சொல்யூஷன் கொண்டு வரலாம் நாம்? கண்டிப்பாக ஆளுங்கட்சியோடைய பாயிண்ட் கரெக்ட் தான், இம்போர்ட் பில் குறைக்கணும், அந்த மாதிரி சேலஞ்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட். See, my dear friends, in the news, reading this newspaper has nothing to do with mugging up things. It's all about generating ideas in your mind. Okay.
இந்த மாதிரி எடிட்டோரியல்லாம் கண்டிப்பாக படிங்க. ஓகேவா? இந்த மாதிரி எடிட்டோரியல்லாம் கண்டிப்பாக படிங்க. நீட் எக்ஸாம் க்ரைசிஸ் நடக்குது. நான் ஏன் இதை பற்றி பேசணும்? ஏன்னா ஏற்கனவே இதை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, India's theatre reform needs readiness framework. Very good, very very important. தேட்டர்னா படம் பார்க்குற தேட்டர் இல்லைங்க. இது என்ன சொல்லுவாங்கன்னா, இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரிக்கலி டு ஸ்பீக் 3 arms ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்குது. ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ். ஓகே, நீங்கள் எப்படி பார்த்தாலும் இவங்க 3 பேரும் ஒரு இடத்த டிஃபெண்ட் பண்ணணுன்னா ஒன்றா தான் ஒர்க் பண்ணணும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல சோல்ஜர்ஸ் மிலிட்ரி உள்ளே போகுதுன்னா என்ன என்ஷூர் பண்ணணுன்னா, எதிரியோடைய போர் விமானம் மேலே எதுவும் பறக்கக்கூடாது. ஓகே, அப்படின்னா ஆர்மியும் ஏர்ஃபோர்ஸும் ஒன்றா தான் சேர்ந்து செயல்படணும். இது ஒரு எக்ஸாம்பிள். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கீழே நம்மளோட கப்பல் படை போயிட்டுருக்குது எதிரி நாட்டை நோக்கி. அப்போ என்ன என்ஷூர் பண்ணோம்? எதிரி நாட்டோடைய போர் விமானம் மறுபடியும் அந்த கப்பல் படைக்கு மேலே போயிட்டுருந்தோம். அதுக்கு மேலே அங்கே மேலேருந்து நம்ம போர் கப்பல் மேலே பாம்பு போடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. நேவியும் ஏர்ஃபோர்ஸும் ஒரு கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணணும். அதே மாதிரி நிறைய இடத்துல என்ன ஆகுன்னா, ஒரு எதிரி நாட்டை தாக்கணுன்னா நாம் அவங்களோட பீச் இருக்குல்ல, பீச் அங்கேருந்து என்ட்ரியே எடுப்போம். இப்போ ஒரு நாடு இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள், இப்படி தான் அதோடய ஸ்ட்ரக்சர். ஓகே, இந்த பக்கம் ஃபுல்லாக மலை ஹில்ஸு, இந்த பக்கம் கடல். ஸோ என்ட்ரி எடுக்கணும்னு நம்ம கப்பல் படை இப்படி போய் நம்ம சோல்ஜர்ஸை உள்ளே இறக்கி விடும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேரும் ஒரு கோஆர்டினேஷனில் ஒர்க் பண்ணணும். ஓகே, இப்போ ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேங்க. இப்போ இந்த கோஆர்டினேஷன் இல்லைன்னா என்னெல்லாம் பிரச்சனை வருதுன்ட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் டிஃபென்ஸுக்கு நம்ம மிசைல் வாங்குகிறோம். அப்படின்னா வந்து போர் விமானங்களை தாக்குற மாதிரி மிசைல்லாம் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் நம்ம இந்தியாவில் அந்த ஆகாஷ் இருக்குது, இந்த S-400 நம்ம அடிக்கடி சொல்லுவோம்ல, இதெல்லாம் வந்து ஏர் டிஃபென்ஸ் மிசைல். ஆர்மிக்கிட்டையும் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் இருக்குது, நேவிக்கிட்டையும் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் இருக்குது, ஏர்ஃபோர்ஸ்கிட்டையும் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் இருக்குது. இப்போ என்ன பிரச்சனை வரும்னு தெரியுமா? நம்ம ஏர்ஃபோர்ஸோடைய போர் விமானம் மேலே பறந்துட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஆர்மிக்கு வந்து நம்ம ஏர்ஃபோர்ஸுடைய போர் விமானம் தான் மேலே பறக்குதா இல்லையான்னு தெரியலனா, அவங்க வேறு எதிரி நாட்டுடைய போர் விமானம் பறக்குது நினச்சா ஷூட் டவுன் பண்ணுற வாய்ப்புகள் உண்டு. இது ஒரு பார்ட். செகண்ட், ஒரே ஏரியாவில் தான் ஆப்ரேட் பண்ணணும். ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேர் ஒரே ஏரியாவில் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் ஆர்மி அவங்களோட தனி ஏர்ஃபோர்ஸ் இது எடுத்துகிட்டு வருவாங்க, நேவி தனி ஏர்ஃபோர்ஸ் இது ஏர் டிஃபென்ஸ் மிசைல் எடுத்துகிட்டு வருவாங்க, ஏர்ஃபோர்ஸ் அவங்களோட தனி ஏர் டிஃபென்ஸ் மிசைல் எடுத்துகிட்டு வருவாங்க. இப்போ இதில் என்னெல்லாம் பிரச்சனை பாருங்கள். ஃபஸ்ட்டு காஸ்ட். 3 பேர் தனித்தனியாக ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து இந்த 3 பேரோட கோஆர்டினேஷன், கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இப்போ தான் என்ன சொல்கிறாங்க, தியேட்டரைசேஷன் அப்படின்ட்டாங்க. தியேட்டரைசேஷன், நார்தர்ன் தியேட்டர், சதர்ன் தியேட்டர், வெஸ்டர்ன், ஒரு தியேட்டர் கமாண்ட் வச்சுக்கலாம். இந்த தியேட்டர் இந்த ஏரியாக்குள்ளே ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேரோடைய ரிசோர்ஸஸையும் ஒன்று கூடி தட் இஸ் அக்யூமுலேட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த 3 ஃபோர்ஸஸோடைய எக்யூப்மெண்ட்டும் ஒன்றாவே இன் க்ளோஸ் கோஆர்டினேஷன் செயல்படட்டும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் தியேட்டரைசேஷன். பட் அது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ ஒரு தியேட்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியா மேப் நம்ம வரைஞ்சிக்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, திஸ் இஸ் தி இந்தியா மேப். திஸ் இஸ் தி இந்தியா மேப். சாரி, மேப்லாம் ஓகே ஃபைன், இந்தியான்னு பார்த்து இந்தியான்னு புரிஞ்சால் போதும். இந்த வெஸ்டர்ன் தியேட்டர் அப்படின்னு எடுத்து இந்த பாகிஸ்தான் கூட ஒரு ஏரியா. இந்த நார்தர்ன் தியேட்டர்னால் இந்த சைனா ஏரியா. இந்த அந்தமான் நிக்கோபார் கமாண்டுன்னு ஒன்று வரும். இப்போ இந்த ஏரியாவில் ஆர்மியும் இருக்கும், ஏர்ஃபோர்ஸும் இருக்கும். இந்த தியேட்டர் ஆக்சுவலி கொஞ்சம் பெருசாக இருக்கும், இதெல்லாம் கடல், அதனால் நேவியும் இருக்கும். இந்த தியேட்டரை ஹெட் பண்ண போகிறது யார்?
ஆர்மி சீஃபா, நேவி சீஃபா, ஏர்ஃபோர்ஸ் சீஃபா? புரியுதா உங்களுக்கு காம்ப்ளெக்சிட்டி எப்படி வருதுன்ட்டு? பட் தியேட்டர் கமாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக முக்கியம். அது இல்லாமலாம் இருக்கவே கூடாது. ஏன்னா இல்லாட்டி என்ன, ஆர்மி தனியாக ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வேணும்பாங்க, நேவி ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வேணும்பாங்க, ஏர்ஃபோர்ஸ் ஏர் டிஃபென்ஸ் மிசைல் வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு இடத்துல தேவைக்கு அதிகமான ரிசோர்ஸஸ் நம்ம வைப்போம். ஒரு இடத்துல தேவைக்கு அதிகமான ரிசோர்ஸஸ் நம்ம வைக்கிறோன்னா இன்னொரு இடத்துல என்ன ஆகும்? எவ்வளோ தேவையோ அந்த ரிசோர்ஸஸ் நம்ம இன்னொரு இடத்துல அலோகேட் பண்ண முடியாது. அதனால தான் இப்போ க்ளோஸ் கோஆர்டினேஷனில் ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க 3 பேரும் ஒன்று கூடி இது தியேட்டர் கமாண்ட்ஸ் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இதில் கொடுத்துருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபார்மிங் அ சிங்கிள் சர்வீஸ் ஸ்ட்ரக்சர் தட் ஹஸ் ஸ்டுட் 7 decades இஸ் டிஃபிகல்ட். இங்கே பாருங்கள், த மர்ஜர் ஆஃப் 17 single service commands into 3 integrated theater carries 3 real risks. இது வரைக்கும் 17 single service command தான். ஆர்மியோடைய கமாண்டு, நேவியோடைய கமாண்ட், நார்தன் ஆர்மி கமாண்ட், நார்தன் நேவி ஏர்ஃபோர்ஸ் கமாண்ட் அப்படின்ட்டு 17 கமாண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் இதில் என்னெல்லாம் சேலஞ்சஸ் சொல்கிறாரு பாருங்கள். ஃபஸ்ட் இஸ் த நாலேஜ் கேப் அட் த டாப். ஓகேவா? ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு 3 தியேட்டர் கமாண்ட், ஓகேவா, அந்த இடத்துல ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் 3 பேர் ஒன்றா தான் இருப்பாங்க. ஆனால் அதோட டாப்பில் ஹெட், இந்த தியேட்டரை ஹெட் பண்ணுற ஒரு ஏர்ஃபோர்ஸ் கமாண்டராக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நேவி எப்படி செயல்படுதுன்னு தெரியலையே, ஏர்ஃபோர்ஸ் எப்படி செயல்படுதுன்னு அவங்களுக்கு புரியாது, ஆர்மி எப்படி செயல்படுதுன்னு தெரியாது. புரியுதா? அதுதான் இவங்க சொல்கிறாங்க. அ தியேட்டர் கமாண்டர் வில் கமாண்ட் ஃபோர்ஸஸ் ஃப்ரம் த 3 சர்வீசஸ் விச் at least 2 of which he has not spent decades honing. ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? அந்த கமாண்டர் இருக்கார்ல, அவர் 3 கமாண்டு 3 சர்வீஸையும் ஹெட் பண்ணுவார். பட் இப்போ ஏர்ஃபோர்ஸ் கமாண்டர் ஹெட் பண்ண, நேவி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஆர்மி எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அவருக்கு தெரியாதே. இவர் சொல்கிற ஸ்டாஃப் அட்வைஸ் பண்ணலாம், ஸ்டாஃப்ஸ் கேன் அட்வைஸ், பட் இட் கேனாட் ரீப்ளேஸ் இன்ஸ்டிங்க்ட்ஸ் பில்ட் ஓவர் தி கரியர். ஒரு சில எனக்கு ஒரு இன்ஸ்டிங் தோணுது, இது சரி வர மாட்டேங்குது, அதெல்லாம் அந்த இன்ஸ்டிங்க்ட் வராது. ஸ்டாஃப் அட்வைஸ் பண்ணலாம், பட் இன்ஸ்டிங்க்ட் நமக்குன்னே ஒன்று தோணும் தெரியுமா, என்ன கரெக்ட், அது ஒர்க் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், knowing how quickly a mechanized brigade mobilizes, how a fighter squadron scrambles in a fast-paced conflict, that gap becomes critical when domain expertise matters the most. Okay, next. Second, each service has unique values and culture. Merging them is difficult, which will show up sharpest around the careers and ranks. A joint force worried about career progression or rank equivalence hurting the morale and motivation can dampen active combat. ஒன்றுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல அந்த நேவியில் உட்காந்துருக்க ஆளுங்களுக்கு என்ன நினைப்பாங்க தெரியுமா, இங்கே என்ன நம்ம சீனியர் டம்மி ஆகிட்டாங்க, ஏன் நமக்கு ரோல் இல்லையா, அது வருங்க. அந்த ஈகோ அந்த பேசிக் நேற்றுக்கு நம்ம பார்த்தோம்ல, எத்திக்ஸ் இன் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இங்கேயும் இந்த எத்திக்ஸு, எமோஷன், இது எல்லாமே இங்கேயும் ப்ளே ஆகுது பாருங்கள். நான் சொன்னேன்னா இல்லையாங்க, இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் நியூஸ் பேப்பர் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த செஷன் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள். இந்த ஒரு நியூஸ் பேப்பர் செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், ஒரு ½ அன். இன்றைக்கி வீடியோ மட்டும் கொஞ்சம் நல்ல பேப்பராக இருந்தாலும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது ஒரு செஷன் மட்டும் நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்கள், யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் வேறு லெவலில் இருக்குங்க. ஓகே, நீங்கள் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ்லாம் எழுதுங்களேன் எத்திக்ஸ் பேப்பரில், சூப்பர் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. நெக்ஸ்ட், தேர்ட், ஸ்லோவர் டெசிஷன். ஆடிங் வைஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் அலாங்ஸைட் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், ஆடிங் லேயர்ஸ் பிட்வீன் தியேட்டர் கமாண்ட்ஸ் அண்ட் ரக்ஷா மந்திரி. அதாவது ஃபஸ்ட்டில் இந்த வைஸ் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப், இப்படி 2 போஸ்ட் வந்துருச்சு. யாருக்கு நடுவில்? ரக்ஷா மந்திரி, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், தியேட்டர் கமாண்டுக்கு நடுவில் இன்னொரு லிங்க் வந்துருச்சு. ஃபஸ்ட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ், அந்த சிங்கிள் தியேட்டருக்கு அந்த ஆர்மி சீஃப் இருப்பார், நேவி சீஃப் இருப்பார், ஏதோ ஒரு சீஃப் இருப்பார், ஆல் த டைரக்ட் கான்டாக்ட். இப்போ என்னாச்சு, இன்னொரு லேயர் வந்துருச்சு, வைஸ் சீஃப். ஸோ ஸ்லோ ஆகும் அப்படின்னு சொல்கிறாரு இவர். ஓகே, ஸோ இதுதான். பட் இதுக்கு நீங்கள் இஸ் திஸ் ரியலி எஃபெக்டிவ் அப்படின்னா அந்த 17 சிங்கிள் கமாண்ட்ஸாகவே இருந்துடலாம்? நெவர்.
நெவர் தட் இஸ் அ கரெக்ட் ஐடியா. இங்கே எல்லாமே வந்து அந்த ஐடியா தப்புன்னு கிடையாது, அதோட இம்ப்ளிமெண்டேஷன். E20லையும் பார்த்தா E20 தப்பான ஐடியா கிடையாது, E20யோட இம்ப்ளிமெண்டேஷனில் தான் ப்ராப்ளம். இங்கேயும் அதே மாதிரி. இப்போ பீஸ் டைமில் தாங்க இருக்கோம் நாம், ஓகேவா? இங்கே இந்த இன்ஸ்டிங்க்ட் இதெல்லாம் சொல்கிறாங்களே, இதெல்லாம் நாம் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணால் தான் ஆச்சு. சண்டை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு சண்டை ஆரம்பிச்சிருச்சு, அப்போ நீங்கள் இந்த 17 சிங்கிள் கமாண்ட்ஸை 3 தியேட்டர் கமாண்ட்ஸை மாற்ற முடியாது. இந்த பீஸ் டைம் இருக்குல்ல, அதான் சொல்லுவாங்க, த மோர் யூ ஸ்வெட் இன் பீஸ் த லெஸ் யூ ப்ளீட் இன் வார். எதுக்கு சொன்னாங்க? இதுக்கு தான் சொன்னாங்க. ஓகே, இந்த பீஸ் டைமில் யூ ஆர் சப்போஸ் டு ஒர்க் வெரி எஃபிஷியன்ட்லி. இது தப்பு நடக்கும், மிஸ்டேக்ஸ் அதெல்லாம் கரெக்ட் பண்ணுவீங்க. இது 5 to 6 years, மேபி 10 years நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணிடுவீங்க. அவங்களுக்குலாம் அந்த ஈகோ கிளாஷ்லாம் போகாது. வேல்யூ சிஸ்டம்லாம் நீங்கள் டியூன் பண்ணி தான் ஆகணும். சேலஞ்சஸ் வருதுங்கிறதுக்காக நாம் வந்து அந்த ஸ்கில் அக்செப்ட் பண்ணாமல் இருக்க முடியாதுல்ல. ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன குழந்தை நம்ம சைக்கிள் ஓட்ட கற்றுக்கும் போது கீழே விழுவோங்கிறது சைக்கிள் ஓட்டாமல் விட்டுருவோம்? ஆப்வியஸ்லி நோ. ஸோ தட் இஸ் ஹவு திங்ஸ் ஒர்க். ஓகே, இதெல்லாம் எப்படி தெரியுமா? கிரிட்டிக்கல் அனலைசிங் கொஷின் வரும். கிரிட்டிக்கல் அனலைஸ் தி ஐடியா ஆஃப் தி தியேட்டர் கமாண்ட்ஸ் அப்படின்ட்டு பாசிட்டிவ்ஸ் எழுதணும், நெகட்டிவ்ஸ் எழுதணும், கன்க்ளூஷன் எழுதணும். இப்போ நான் சொன்ன மூணு பாசிட்டிவ் ரிசோர்ஸஸ் நீங்கள் கோஆர்டினேட் பண்ணலாம், காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும், வெல் கோஆர்டினேட். ஏன்னா நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன், பாலாகோட் ஸ்ட்ரைக்னு நினைக்கிறேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, ஏர்ஃபோர்ஸோடைய ஒரு ஹெலிகாப்டரை, இஃப் ஐ எம் நாட் ராங், கிரவுண்ட் பேஸ்ட் நம்ம ஏர்ஃபோர்ஸோடைய ஹெலிகாப்டர் நம்ம கிரவுண்ட் பேஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமே ஷூட் பண்ணிட்டாங்க. ஏன்னா தட்ஸ் கால்ட் ஃபாக் ஆஃப் வார். அந்த வாரில், அந்த சிச்சுவேஷனில் எல்லோரும் பதற்றப்படுவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அது இந்த சேஞ்ச் நீங்கள் வந்து அந்த டைமில் கொண்டு வர முடியாது. ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் கண்டிப்பாக படிங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஏதாவது நல்ல நியூஸ் இருக்குன்னு Brexit, it is very very important. Brexitக்கு நான் தனி வீடியோவை போடுறேன். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, சரி. இந்த Brexit, டுடேஸ் டாபிக் இஸ் Brexit. ஓகே ஃபைன். டுடே நான் Brexitக்கு தனி டாபிக் நான் நடத்துகிறேன். வேறு என்ன இருக்குது? இனி இம்பார்ட்டன்ட் நியூஸ். புட்டினும் ஷி ஜின்பிங்கும் இந்தியா செப்டம்பர் வரப்போகிறாங்க. என்னெல்லாம் பேசுகிறாங்க? பிரிக்ஸ். ஓகே, ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் கமெண்ட் செக்ஷனும் ஓப்பனில் தான் இருக்குது. ஓகே, உங்களுக்கு இன்னும் இதை பிடிச்ச டாப்பிக்கில் எங்களுக்கு வீடியோ ரெடி பண்ணி கொடுங்க சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ்லாம் ரெடி பண்ணி தரேன். ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இன்னைக்கு பேப்பரில் ஐ கெஸ் திஸ் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். ஓகே ஃபைன். ஓகே மை டியர் ஃப்ரெண்ட், டுடே நியூஸ் பேப்பரில் நிறைய சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸ் வந்து இது பாருங்கள். இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். யுக்ரைன் ஹிட்ஸ் 2 ரஷ்யன் ரெஃபைனரிஸ் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. இந்த நியூஸ் ஒரு பியூட்டி சொல்லட்டுமா என்னட்டு? ரஷ்யாவில் ரிஃபைனரி அடிச்சிட்ருக்காங்க யுக்ரைன். இப்போ அதனால் என்ன ஆகுதுன்னா, ரஷ்யானால் அவனோட க்ரூட் ஆயில் இருக்குல்ல, அதை ப்ராசஸ் பண்ண முடிய மாட்டேங்குது. பெட்ரோல் இருக்குல்ல, நமக்கு அந்த எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் கிணறு, ஆயில் வெல்ஸ், அங்கேருந்து பெட்ரோல் கிடைக்காது. அங்கேருந்து கிடைக்கிறது தான் க்ரூட் ஆயில். அதை நம்ம ப்ராசஸ் பண்ணி தான் அதை பெட்ரோலாக நம்ம மாற்றுவோம். பெட்ரோல், டீசல், கெரசின், வாட் எவர் இட் இஸ். இது எங்கே பண்ணுவாங்கன்னா அதை ரிஃபைன் பண்ணுவாங்க. தட் இஸ் இட்ஸ் கால்டு ரிஃபைனரி. யுக்ரைன் ரஷ்யாவில் ரிஃபைனரி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரஷ்யா க்ரூட் ஆயில் எடுக்க முடியுது, ஆனால் அதை ரிஃபைன் பண்ண முடியல ரஷ்யானால். இப்போ லிட்டரலி என்ன நடக்குது சொல்லட்டுமா? ரஷ்யாவிலேருந்து க்ரூட் ஆயில் இந்தியாவுக்கு வந்து இந்தியா ப்ராசஸ் பண்ணி பெட்ரோல் ரஷ்யாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கான். இதோட எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா? யுக்ரைன் வந்து ரஷ்யாவுக்கு வந்து நெய்பர் தான். நாமளும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் ஒருத்தர் சண்டை போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கெயின் யாருக்கு அட் த எண்ட் ஆஃப் தி டே ஜெயிப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாமளும் ஜெயிக்க மாட்டோம், நம்ம பக்கத்து வீட்டுக்காரனும் ஜெயிக்க மாட்டோம்.
அட் த எண்ட் ஆஃப் தி டே ஜெயிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வேறு யாரோ ஒருத்தர். இதுதாங்க ரியாலிட்டி. இந்தியாவும் பாகிஸ்தானும் வருஷமாக சண்டை போட்டிருக்காங்க. இந்தியாவும் ஜெயிக்கல, பாகிஸ்தானும் ஜெயிக்கலைங்க, வேறு யாரோ ஜெயிச்சிட்ருக்காங்க. இது இங்கே மட்டும் கிடையாதுங்க, இது லைஃப்க்கும் நான் சொல்கிறேன். நீங்களும் நிறையா பேர் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா உட்காந்து படிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களோட ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களோட ஒரு 2 மார்க் 3 மார்க் எக்ஸ்ட்ரா வாங்கியிருப்பான். அப்போ வந்து உங்களுக்கு வந்து பொறாமை வரும், என்ன ஒன்றா உட்காந்து படிக்கிறோம், நான் தான் எல்லாமே சொல்லித்தரேன், ஆனால் வந்து அவன் வந்து அதிக மார்க் எடுக்கிறான் அப்படின்னு ஒரு போட்டி போகிறான், நீங்கள் சண்டை போட்டுக்குவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஓப்பனாக சொல்லிட்டு என்ன நடக்கும்ட்டு, நீங்களும் கிளியர் பண்ண மாட்டேங்க, உங்கள் ஃப்ரெண்டும் கிளியர் பண்ண மாட்டார். அது எப்படி இருக்கணும் ஆக்சுவலி ரிலேஷன்ஷிப்? அது மேபி உங்கள் ஃப்ரெண்டு வந்து கிளியர் பண்ணிடலாம். ஒன்ஸ் யுவர் ஃப்ரெண்டு கிளியர்ஸ் தி எக்ஸாம், he knows how to really crack the exam. The friend is supposed to help you. அதுதான் சொல்கிறேன். இன்றைக்கி நீங்கள் வந்து நான் மட்டும் படித்த ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சிங்கன்னா ஒன்றுமே ஆகாதுங்க. நீங்கள் அங்கே போய் தனி மரமாக நிற்பீங்க, உங்களை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, டிஸ்மிஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் தனியாக நிற்பீங்க. பட் வென் யூ ஹேவ் ஃப்ரெண்ட்ஸ் அமங்ஸ்ட் யுவர் செல்ஃப், நீங்கள் ஒரு 10 ஃப்ரெண்ட்ஸு 15 ஃப்ரெண்ட்ஸு குரூப்பாக போகிறீங்க. சரி, ஒரு வருஷத்தில் போகலன்னா எப்படியோ சப்போர்ட் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டையும் சர்வீஸ்க்குள்ளே கூட்டு போங்களேன். உங்களை சஸ்பெண்ட் பண்ண அந்த என்கொயரி எப்படி சுற்றி பார்த்தேன்னு உங்களோட 15 ஃப்ரெண்ட்ஸில் யாரோ ஒருத்தர்கிட்ட போகும். I hope you understand why unity among UPSC aspirants is very very important. உங்களுக்குள்ள யூனிட்டி இருந்தால் தாங்க வாட் டு வி சே சொசைட்டியில் யூனிட்டி கொண்டு வர முடியும். சொசைட்டி இஸ் நாட் சம்திங் ரியலி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அஸ். சொசைட்டி இஸ் கலெக்டிவ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல் வேல்யூ எப்படியோ அதுதான் சொசைட்டியோட வேல்யூ. இப்போ சொசைட்டியில் நிறைய பேர் சொல்லுவோம், சொசைட்டியில் வந்து போட்டி பொறாமை வைத்தறிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. அது ஏன்னா நம்ம ஆஸ் இண்டிவிஜுவல்ஸ் நமக்குள்ளே இந்த போட்டி பொறாமை வைத்தறிச்சல் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ ப்ளீஸ் எப்போவுமே வந்து உங்களுக்குள்ளே நீங்களே என்விரான்மெண்ட்லேயும் படிச்சிருப்பேன். மியூச்சுவலிசமில் பாருங்களேன், ++ன்னு எழுதியிருப்பாங்க. மியூச்சுவலிசமில் பார்த்தீங்கன்னா ஸ்பீஷீஸ் 1 ஸ்பீஷீஸ் 2 ++ ரெண்டையும் ஒருத்தர் சப்போர்ட், 2 பேருமே கெயின் பண்ணுவாங்க. காம்படிஷனில் மைனஸ்னு இருக்கும். நீங்கள் பாருங்கள் என்விரான்மெண்ட்டில் நமக்குள்ளே போட்டி வந்து 2 பேருக்கும் நெகட்டிவ் தாங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இந்த இதுதான். யுக்ரைனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் தாங்க ரஷ்யா. ஓகே, ஸோ இட்ஸ் a மெசேஜ் ஃபார் எவ்ரிபடி ஆஃப் யூ. ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாரும் சரி, உங்களுக்குள்ளே ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் கோஆர்டினேஷன் வச்சுக்கோங்க. உங்களுக்குள்ளே போட்டிகளை கொண்டு வராதீங்க. ஓகே, ஒரு நீங்கள் இஃப் யூ நோ சம்திங் டீச் யுவர் ஃப்ரெண்ட். இஃப் யுவர் ஃப்ரெண்ட் நோ சம்திங் லெட் ஹீ ஆர் ஷீ ஷுட் டீச் யூ. சார், என்னோடய ஃப்ரெண்டு நான் எல்லாமே சொல்லித்தரேன் சார், என் ஃப்ரெண்டு எதுவுமே சொல்லித்தர மாட்டேங்கிறான் சார் அப்படின்னு நிறையா பேர் நினைக்கலாம். அது நான் ஏற்றுக்கிறேன். சேஞ்ச் வந்து உடனே வராது. பட் அதுக்குன்னே நாமளும் அதே வேலையை பார்க்க ஆரம்பிச்சுன்னா நத்திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன். ஸோ அதனால் அதான் நிறையா பேர் கோவிலுக்கெலாம் போவோம், ஓகேவா, சாமியெல்லாம் கும்பிடுவோம். பட் அவர் சொன்ன மெசேஜை நாம் மறந்துடும். நிறைய பேர் கிருஷ்ணர் கோயிலுக்கு போவாங்க, கடவுளை கும்பிடுவாங்க. பட் கிருஷ்ணா பகவத்கீதாவில் சொல்லுவோம், உங்கள் செயலை பண்ணுங்கள், எதிர்பார்க்காதீங்க, டோன்ட் எக்ஸ்பெக்ட் த ரிசல்ட்ஸ், டூ யுவர் டியூட்டி. அதை தான் நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல வரேன். டூ யுவர் டியூட்டி, டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி கைண்ட் ஆஃப் ரிசல்ட்ஸ். ஓகே, இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் உங்கள் ஃப்ரெண்டும் மாறிடுவாங்க. அதான் சொல்கிறேன்ல, எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படிம்பாங்க, அதே மாதிரி தான். ஓகே, ஸோ தட்ஸ் மை மெசேஜ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ வெரி மச். இன்றைக்கி வீடியோ கொஞ்சம் லாங்காக போயிடுச்சு, பட் இட்ஸ் அ வெரி இன்ஃபார்மேட்டிவ் வீடியோ. கண்டிப்பாக மேக் யூஸ் ஆஃப் திஸ். ஓகே, தேங்க்யூ வெரி மச். ஹேவ் அ குட் டே.